அருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயம் மாணவரே. சொல்லுவோமா? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். சொல்லுவோம், உயர்த்துகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் மத்தியில் நீர் அசைவாட வேண்டுமாய் செபிக்கிறேன். சகல இருளின் தடைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த மீட்டிங்க்கு விரோதமா, இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ற பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா இருளின் வல்லமைகள், சேயஸின் வல்லமைகளை சபிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா ஊழிய தடைகளை உண்டு பண்ணுகிற சர்ப்பத்தின் கிரியைகளை மடங்கடிக்கிறவைகள் எரிந்து போகட்டும். சகல தடைகள் உடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ரிபாலா தூராமாலா ஷகதலா பகதடபாலா கலபா. யுத்தம் நடந்து கொண்டே இருக்கட்டும். பேசும்போதே அக்கினி புறப்பட்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வானங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவருடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அசைவாடுவீராக, இடைப்படுவீராக. ரிபாலா தூடாபாலா ஷகடகதடபா. சண்டை பண்ண எத்தனிக்கிற சர்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இருளின் அதிகாரங்கள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தே காதாலாபா ரூபாலா ஷகதடகதடகதடபா. தடை பண்ணுகிற எல்லா கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு, இந்த வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு சிந்தனையில செயல்படுகிற எல்லா சத்ருவின் வல்லமைகளை மடங்கடிக்கிற இந்த வேளையில மடங்கடிக்கிற. I bind every spirit in the name of Jesus, oh Father. Right now, கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. ஏற்ற வார்த்தை நீ பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆவி ஆனவர் தாமே சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற தேவன் அல்லவோ, இன்றைக்கு எங்களை வழி நடத்தும். பேசும் கர்த்தாவே, நீர் பெருகணும், நான் சிறுகணும்பா. உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. Jesus name I pray. Amen. Praise the Lord. உன்னதத்துல இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அப்படியே கண்டினியூ பண்ணா, நம்ம முந்தா நேத்து ஒரு காரியத்தை பார்த்தோம் இல்லையா? ஏசபேல் அப்படின்ற ஒரு பெண் இருக்கா, ஒரு ராணி இருக்கா.
இவள் ஆகாப்பின் மூலமாக இஸ்ரவேல் தேசத்தையே ஆளுகை செய்ய இல்லையா? இஸ்ரவேல் தேசத்தையே பாகால் கோட்டையா மாத்திரம். இஸ்ரவேல் தேசத்தை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இருக்கிற தேசத்தை, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய தேசத்தை அவள் எப்படி மாத்துகிறா? பாகாலுடைய விக்கிரகங்களும் தோப்பு விக்கிரகங்கள் இருக்கிற இடமாக அதை மாற்றி விடுகிறார். இதற்கு குரல் கொடுக்கிற தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியாவை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனத்துல, நான் ஆகாப் ஏசபேலுக்கு எல்லா காரியத்தையும் அறிவித்தான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்படி சொன்ன பிறகு ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஒரு ஆள் அனுப்பி அவள் கிரியை செய்கிறதை நாம் பாருங்க. அவள் என்ன பண்றா? சவால் விடுறா. பிசாசு அல்லது சர்ப்பம் நம்முடைய காதுகள் கேட்க, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய காதுகள்ல நிறைய நேரங்கள்ல பேசும் இல்லையா? அதுக்கு பேச முடியும், ஸ்பிரிட்டால பேச முடியும். எப்படி ஒரு சர்ப்பம் பேசிச்சோ ஏவாளோடு, அதே மாதிரி ஸ்பிரிட் பேச முடியும். அதான் சர்ப்பத்தின் நாவு. சர்ப்பத்தின் நாவு பார்த்திருக்கீங்களா? அது பிளவுண்டு இருக்கும். ஒரே நாவா இருக்காது, ரெண்டா பிரிஞ்சு படிச்சிருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணும்? பிரிவினையை கொண்டு வரும். முதல் பிரிவினை, சர்ப்பம் ஏவாளோடு பேசின உடனே முதல்ல ஒரு பிரிவினை வந்துச்சு. என்ன பிரிவினை? தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவினை. எலியா தேவனுடைய மனுஷன், ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இந்த சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு கிரியைய அந்த ஏசபேலினுடைய வார்த்தை கொண்டு வந்துருச்சு. அது என்ன கிரியை? பயத்தின் கிரியை. வாசிங்க 3வது வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெத்சேபாவுக்கு புறப்பட்டு போய், என்ன அர்த்தம்? உயிர் பயம் வந்துருச்சு. ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி அளிக்கிற ஆவியை கொடுத்திருக்கிறார். அவசரம். இப்பனா பயத்தின் ஆவின்னு ஒரு ஆவி இருக்கு. இந்த ஆவி என்ன பண்ணும்? நமக்குள்ள, நம்ம மனதுல பயத்தை கொண்டு வரும். நான் சொன்னேன், நிறைய ஆவிகள் இருக்கு. இந்த ஆவிகள் கிரியை செய்கிற விதங்கள் இருக்கிறது. இயேசு ஊமையும் செவிடுமான ஒரு பிசாசை துரத்தினாரு லூக்கா 11ஆம் அதிகாரத்துல இல்லையா? லூக்கா 13ஆம் அதிகாரத்துல பலவீனப்படுத்துகிற, எவ்வளவேனும் நிர்மற முடியாத 18 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து ஒரு கூனியை கர்த்தர் விடுதலை ஆக்கும் போது அங்க போட்டிருக்கு பலவீனப்படுத்துகிற ஆவின்னு போட்டிருக்கு. எத்தனை பேரால புரிஞ்சுக்க முடியுது? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு ஆவி ஒவ்வொரு விதமா செயல்படுது. இத கர்த்தர் 4 கேட்டகரியில ஆவிய பிரிக்கிறார். புரிஞ்சுக்கிட்ட? 4 விதமா, 4 ஏரியாஸ்ல இந்த ஆவிகள் செயல்படுகிறது. வாசிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இருந்தே வாசிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல இந்த வசனம், இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இல்லையா? இதுலதான் பிசாசினுடைய ராஜ்யங்கள் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு இருக்கு. நம்முடைய சர்வாங்க வர்க்கம், சர்வாயுத வர்க்கம் என்னென்ன அப்படின்னு இருக்கு இல்லையா? பாருங்க, பிசாசு 10வது வசனத்துல இருந்து வாசிட்டா, என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். யூ ஹாவ் டு பி ஸ்ட்ரெங்தன்ட். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வல்லமையில, முதல்ல கர்த்தர்ல நீங்க பலப்பட்டு நிக்கணும். கர்த்தருடைய வல்லமையில நீங்க பலப்பட்டு நிக்கணும். கரெக்டா? இப்போ இவருடைய வல்லமை, இவருடைய ஆயுதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படணும். அதுதான் அப்படியே தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அல்லேலூயா.
You have to be worthy to stand against any spiritual force, evil spiritual force. பிசாசின் தந்திரங்களுக்கு விரோதமா, பிசாசு வஞ்சிக்கிறவன், தந்திரத்தை பண்ணுகிறவன் இல்லையா, தந்திரமா உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். டைரக்டா 2 கொம்பு வச்சுக்கிட்டு, மஞ்சள் பல்லு வச்சுக்கிட்டு, வால் வச்சுக்கிட்டு வந்து நம்மளை தொடல. யார் மனிதர்கள் மூலமாவோ அல்லது வியாதி மூலமாவோ, பயத்தின் மூலமாகவோ, கோபத்தின் மூலமாகவோ உங்களையே அவன் அழித்து கொண்டிருக்கான். இச்சையின் மூலமாகவோ உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் அழித்து கொண்டு இருக்கிறான். அப்போ இவனை நீங்கள் கண்டறியும்படியான கிருபைகளை நீங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுறதுலயும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க பலப்படணும்னு கர்த்தர் சொல்றாரு. எதுக்காக? அடுத்த வருஷம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள. அல்லேலூயா. ஏன் புரியுதா? அப்போ யாக்கோபு 4:7 ஒரு வசனம், நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்ப நல்லா கவனிங்க. பாக்ஸிங்ல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் என்ன மாதிரி ஒல்லியா இருக்காரு, இன்னொருத்தர் பயங்கர குண்டா இருக்காரு, பயங்கர ஹெவி வெயிட் சாம்பியன் மாதிரி இருக்காரு. அவரு கூட என்னால மோத முடியுமா? பிசிக்கலா சொல்றேன், மோத முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு எக்யூப்ட் கிடையாது, பாக்ஸிங்ல நான் ட்ரெயின்டு கிடையாது. கரெக்டா? இப்ப அவரு ஒரு அடி அடிச்சாலே நாக் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, அவனுக்கு முன்னாடி நான் நிற்கும்படிக்கு நான் திராணி உள்ளவனா இருக்கணும். அப்போ நான் அவனை மாதிரியே நல்லா சாப்பிடணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா பாக்ஸிங் எப்படி இது பண்ணணும், சண்டை போடணும் அப்படின்னு மல்யுத்தம் பண்ணாலும் சட்டத்தின்படி பண்ணலன்னா முடி சூட்டப்படான்னு வேதத்துல வசனம் இருக்குல்ல. அப்போ ஒரு மல்யுத்தம் பண்ணுகிறவன் அதற்கு ஏற்ற பிரயாசத்தை அவன் எடுக்க வேண்டும். சொல்லாமா? புரியுதா? நீங்க ஒரு சண்டை போடணும்னா அதற்கு ஏற்ற ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். எக்ஸாம் போகும்போது மட்டும் ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனம் நம்ம நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சுட்டு போவோம். அது என்ன வசனம்? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். வசனம் இருக்கா? அப்போ குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுதுன்னா அது என்ன குதிரை? யுத்த குதிரை. கைகளை வைக்கல சொல்லாமே. நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று சண்டை போடுகிற யுத்த குதிரைகள். அல்லேலூயா. ஆமென். நாம் கர்த்தருடைய நாள், இங்க இருக்கு கர்த்தருடைய நாளில், தீங்கு நாளில் இருக்கு 13வது வருஷத்துல இருக்கு. கர்த்தருடைய நாள்ல அல்ல, தீங்கு நாள்ல நம்ம சண்டை பண்ண நம்ம திராணி உள்ளவளா இருக்கும்படிக்கு நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இந்த ஆயத்தத்தை குறிச்சுதான் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்க திராணி உள்ளவளா இருக்கணும், நீங்க பலவான்களா இருக்கணும், நீங்க பராக்கிரமசாலிகளா இருக்கணும், உங்களுக்கு சண்டை தெரியணும் இல்லையா? இப்போ எனக்கு சண்டை போட தெரியாது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் இல்லையா? நான் அப்படிதான், எனக்கு சண்டை போட தெரியாது. இது மாம்சீகமான சண்டை போடவே நமக்கு தெரியாது. ஆவிக்குரிய சண்டை எப்படி போடுறது? இப்ப நம்முடைய ஆப்போனன்ட் யாரு? பிசாசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிசாசு எப்படி செயல்படுறான், இவனுடைய போர் யுக்திகள் என்ன, நம்ம கண்டறியறதுக்கு தான் கர்த்தர் வேத வசனங்கள்ல நிறைய காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. 12வது வசனம் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏனெனில் அப்படின்னு ஆரம்பிக்குதா? அப்படின்னா அர்த்தம் 11வது வசனத்துல பிசாசின் தந்திரங்கள்னு இருக்கா, 12வது வசனத்துல அவன் எப்படி செயல்பட போறான்றத சொல்றான். அல்லேலூயா. எப்படி செயல்படுறான்? பேசிக்கான 4 விஷயங்கள் மூலமா செயல்படுறான். 4 விஷயத்த நம்ம பார்க்கலாமா? முதல்ல, அவன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடுகிறவன் அல்ல. நம்மளும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடக்கூடாது. நம்மளோட சண்டை ஹெவன்லி ரம்ஸ்ல இருக்கணும். கையில தெளிவு சொல்லாமா? அவர் ஃபைட் இஸ் நாட் வித் ஃபிளஷ் அண்ட் பிளட். ஓகேங்களா? என் மனைவி என் கூட வந்து சண்டை போடுறான்னு வச்சுக்கலாம், நான் எனக்கும் சண்டை போட தெரியும் அப்படின்னு சொல்லி மூக்குல ஒரு பஞ்சு விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதான் மாம்சத்தோடு சண்டை போடுறேன்.
சண்டை. கர்த்தர் பிரியப்படுவாரா? கர்த்தர் அப்புறமா 2 பஞ்ச் நமக்கு விடுவார். கரெக்டா இல்லையா? நல்ல கவனிங்க. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சண்டை கிடையாது. புரியுதா? எந்நேரமும் நீங்க வேலை ஸ்தலத்துக்கு போறீங்க, உங்க மேனேஜர் எந்நேரமும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. எந்நேரமும் கெட்ட வார்த்தையில உங்களை திட்டுறாரு. வேணும்னே அதிகமான டாஸ்க கொடுக்குறாரு. நீங்க அவரை எப்படி கோவப்பட்டு அவரை அடிச்சு பண்ணக்கூடாது இல்லையா? அப்ப எப்படி ஜெயிக்கிறது? முழங்கால் யுத்தம். எல்லாம் சொல்லுங்க, முழங்கால் யுத்தம். அல்லேலூயா. நம்முடைய சண்டை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது. நம்ம சண்டை முழங்கால்ல. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. முழங்கால்ல நீங்க சண்டை போடுறவங்களா இருந்தீங்கன்னா மாம்சீகமா எவனும் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இந்த உலகம் நீங்க பார்க்கிற கண்ணார காண்கிற இந்த உலகம், நான் போனை பாக்குறேன், போன் ஸ்டாண்ட பாக்குறேன், லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் காணக்கூடிய உலகம். காணாத ஒரு உலகம் இருக்கு. காண்கின்ற எல்லா காரியமும் காணாத உலகத்தின் மூலமாக தான் படைக்கப்பட்டுச்சு. மூலமா சொல்லக்கூடாது, அதுல இருந்துதான் இது வந்துச்சு. கொஞ்சம் முடியுதா? காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத உலகத்தை நாங்க நாடி தேடுறோம் பவுல் சொல்றார். புரியுதா? அப்போ காண்கின்ற உலகம்னு ஒண்ணு இருக்கு, காணாத ஸ்பிரிச்சுவல் ரேம், காணாத உலகம்னு ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் முடியுதா? அதனால கவனிங்க, இந்த காணாத உலகத்துல இருந்துதான் நம்ம வந்திருக்கோம். புரியுதா? தேவன் காணாத உலகத்துல இருக்காரு, ஸ்பிரிச்சுவல் ரேம்ல இருக்காரு. அவர் உண்டாக்கினவர்கள்லாம் நம்ம உலகம் எல்லாமே. கரெக்டா? இப்ப நம்ம யுத்தம் காணாமல் இருக்கிற, நம்மளுடைய பிசிக்கல் ஐஸ்ல பார்க்க முடியாத பிசாசோடும் அவனுடைய அவனை சேர்ந்த தூதர்களோடும் இருக்கிறது. புரிஞ்சுக்க முடியுது? நல்லா கவனிங்க. நீங்க சண்டை போடுறது பிசாசோடையும் அவனுடைய தந்திரங்களோட அப்படின்னு போட்டு இங்க இடத்துல வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. எல்லாருக்கும் இப்போ ஒரு கேள்வி வரலாம். இயேசு கிறிஸ்து தான் பிசாசின் தலையை நசுக்கி போட்டாரு கல்வாரி சிலுவையில. இன்னும் என்ன பிசாசோட நமக்கு சண்டை? இல்ல, கவனி, காரியத்தை சொல்றேன். பாகிஸ்தான், இந்தியா இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு. போர் பேர் என்ன? கார்கில். இல்லையா? கார்கில் போர்ல யார் வின் பண்ணா? இந்தியா வின் பண்ணுச்சு. வின் பண்ணுச்சா இல்லையா? வின் பண்ணுச்சு. வின் பண்ணிட்டோம்ல. அப்புறம் ஏன் இன்னும் பாகிஸ்தான் பார்டர்ல அத்தனை மிலிட்டரி பீப்புள் நின்னுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க? இத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சண்டையில நம்ம தலை வின் பண்ணிட்டாரு கல்வாரி சிலுவையில. அவன் தலையை நசுக்கியாச்சு. அவன் பாகிஸ்தான கார்கில் வார்ல இந்தியா வின் பண்ணிடுச்சு. ஆனா ஆனா அந்த விக்டரிய, அந்த ஜெயத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ளணும், அதை சுதந்திரிக்கணும். இப்ப நீங்க அங்க பார்டர்ஸ்ல மிலிட்டரி பீப்புள, பார்டர் போர்ஸ் போடலைன்னா பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி இந்திய தேசத்துக்குள்ள இந்திய தேசத்தை அழிச்சிடும். புரியுதா? விக்டரி நம்மளுதுதான், அதை சுதந்திரித்து நிற்க வேண்டும். we have to fight from victory. ஜெயத்தில் இருந்து யுத்தம் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இது ஒரு நல்ல போராட்டம். வின்னிங் சைட்ல நம்ம இருக்கோம். புரியுதா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க அனுதினமும் ஜெயிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கல்வாரி சிலுவையில நமக்காக சம்பாதித்து நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நம்ம அனுதினமும் இந்த யுத்தத்தை ஜெயிக்கக்கூடிய அனுகூலங்களை, இந்த சர்வாயுத வர்க்கங்களை கர்த்தர் கல்வாரி சிலுவையில ஜெயிச்சாரு. ஜெயிச்சு நம்ம கையில கொண்டு கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் நம்ம கையில என்ன வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வந்துச்சு. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தின் மூலமாக தான் இந்த 6-7 காரியங்கள், சர்வாயுத வர்க்கங்கள் நம்ம கையில கொடுக்கப்படுது. அல்லேலூயா. பாருங்க, இப்ப நான் இன்னொரு வாட்டி இந்த வசனத்தை வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் இந்த சத்துவத்தின் வல்லமையில பலப்படுறதுன்னா என்ன தெரியுமா? அவருடைய அபிஷேகத்துல பலப்படுறது. அல்லேலூயா. ஆமென்.
அவருடைய அபிஷேகத்துல பலப்பட்டு நிக்கிறது தான் அந்த பலப்படுற ஒரு காரியம். கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை இல்லையா? 12வது வருஷம் மறுபடியும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எப்பவுமே போர் பண்ணக்கூடாது. ஒய்ஃப் சில நேரத்துல திடீர்னு ஓவரா பேசிடுவாங்க. ஹஸ்பண்ட் சில நேரத்துல ஓவரா பேசி உங்களை வேணும்னே வெறுப்பேத்தி சண்டைக்கு இழுப்பாங்க. சண்டை போடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம யுத்தம் முழங்கால். அல்லேலூயா. ஆமென். பிள்ளைங்க சில நேரத்துல நம்மள ரொம்ப வெறுப்பேத்திடுவாங்க. ரொம்ப கோவப்பட்டு நம்மளுடைய நிலையை இழந்து ஒரு மாதிரி ஆயிடுவோம். பார்த்திருக்கீங்களா? அப்போ அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கர் நமக்குள்ள செயல்படும். கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி செயல்பட்டுரும். எப்போ பார்த்தாலும் பிள்ளைகள் மேல தகப்பனுக்கு ஒரு வெறுப்பு கொண்டு வந்துரும் பிசாசு. பார்த்திருக்கீங்களா? குடும்பம் அதனால பிரியுது. எப்போ பார்த்தாலும் மனைவியை பார்த்தாலே ஒரு வெறுப்பு இருக்கும். அம்மாவை பார்த்தா, அப்பாவை பார்த்தா ஒரு வெறுப்பு இருக்கும். எரிச்சல், எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அம்மா வந்தாலே எரிவாங்க, எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க பிள்ளைங்க. பார்த்திருக்கீங்களா? ஏன்? ஸ்பிரிட் உள்ள இருக்கு. பேசுறதெல்லாம் ஸ்பிரிட். ஆனா இவங்க எப்படி நினைச்சுப்பாங்க, என் பொண்ணு என்ன மனசு நோகிற மாதிரி பேசிட்டா, பொண்ணு பேசல, உள்ள இருக்கிற எரிச்சலின் ஆவி பேசுது. You have to understand, you have to discern. அல்லேலூயா. என்ன ஸ்பிரிட் பேசுது அப்படின்றத நீங்க பார்க்கணும், தெரிந்து கொள்ளணும். ஓகேவா? அப்படியே தொடர்ந்து வாசிக்கும்போது 4 முக்கியமான காரியங்கள் பிசாசு எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கான், எங்கெல்லாம் செயல்படுறான்றத கர்த்தர் காமிக்கிறார். 1, பிரின்சிபாலிட்டிஸ், துரைத்தனங்கள் இருக்கா? 12வது வருஷம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வருஷம். துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் சிலது இருக்கு இல்லையா? துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள். அதிகாரங்கள், சில அத்தாரிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அதிகாரங்கள் மூலமா செயல்படுற ஆவிகள் இல்லையா? 3வது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். அந்த பில்லி சுனியத்தின் ஆவிதான். இப்பிரபஞ்சத்துல அந்தகாரம், டார்க்னஸ் இருக்கு. பிரபஞ்சம் இந்த உலகம் இல்லையா? இந்த உலகத்துல அந்தகாரம் இருக்கு, டார்க்னஸ். அந்த டார்க்னஸ் உடைய லோகாதிபதி ஹெட் இது இருக்கு இல்லையா? லாஸ்ட் தான் ரொம்ப முக்கியமானது, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனை. அல்லேலூயா. ஆமென். 4வது ஒரு காரியம், வான மண்டலங்கள்ல இருக்கிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இந்த 4 விதமா ஸ்பிரிட் இதான் ஸ்பிரிட்டுடைய தந்திரங்கள். 4 விதமா ஸ்பிரிட் நம்ம மேல ஆளுகையை செலுத்துவோம். அதை நம்ம மேற்கொள்ளணும். அல்லேலூயா. இதை மேற்கொள்கிறதற்கு தான் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்காரு. வாசிக்கிறோம். ஆகையால் தீங்கு நாள்னா என்ன? பிசாசு செயல்படுற நாள் தான் தீங்கு நாள். பிசாசு செயல்படுவான் வல்லமையா, அதான் தீங்கு நாள். நமக்கு தீங்கு நாளிலே அவைகளைன்னு சொல்றாரு. பிசாசு தானே சொன்னாரு. இப்ப அவைகளைன்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க அந்த 4 விதமா பிசாசு செயல்படுறான். இந்த 4 விதமா வருகிற பிசாசை நீங்க வகையறிச்சு அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவள் ஆகும்படிக்கு அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எலியா யோர்தான பிளந்து, எலிசா கூட வராது, யோர்தான பிளகுறார். எப்படி பிளந்தாரு? சால்வை அதை முறுக்கி அடிச்ச உடனே யோர்தான் வளர்ந்துச்சு. நடந்து போறாங்க. நடந்து போன பிறகு ஆவியின் இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும், 2 மடங்கு அபிஷேகம் எனக்கு வேணும்னு எலியாவை பார்த்து கேட்கிறாரு. அரிதான காரியத்தை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தா உனக்கு கிடைக்கும். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேரை செப்பரேட் பண்ற மாதிரி ஒரு அக்கினி குதிரை ரதத்தோடு வருது இல்லையா? அக்கினி ரதம் சூறாவளியில கர்த்தர் என்ன பண்றாரு? எலியாவை எடுத்துக்கிறார். எலியாவை பார்க்கிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது கண்டிஷன் அப்ளை கரெக்டா பார்த்துட்டாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சால்வை வந்து விழு. அந்த சால்வையை போய் எலிசா எடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள் மகனே சால்வை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வெற்றியாய் யோர்தானை கடந்து, மரணம் என்கிற யோர்தானை கடந்து, அல்லேலூயா, ஆமென்,
அதை அவருடைய சரீரத்தையே பிழிகிறார், முறுக்கி பிழிஞ்சி அவன் கல்வாரி சிலுவையில உடைக்கப்பட்டவராய் கிழிக்கப்பட்டவராய் யோர்தான பிளகிறார். அல்லேலூயா. ஆமென். யோர்தான பிளந்து நமக்கு ஒரு பாதையை உண்டு பண்றார். நம்மளும் இயேசுவோடையே கூட வரோம். அல்லேலூயா. இப்போ இயேசு, நான் போனப்பா, போயிட்டு வரேன், நான் போறேன், உங்களோட கூட தான் இருப்பேன், ஆனா நான் மேல போனேன் அப்படின்னு சொல்லி மேல ஏறி 10வது நாள்ல இல்ல 8வது நாள் நினைக்கிறேன், 8வது நாள்ல மேல இருந்து ஒரு சால்வு வந்து விழுது. பெந்தே கோஸ்தே நாள்ல அனைவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். 120 பேர் உலகத்தை அசைச்சிட்டாங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சால்வையை அவர்கள் எடுத்து கொண்டார்கள். மகனே, அந்த சால்வையை நீ எடுத்தா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து மரணத்தை ஜெயித்தார். இப்போ உங்க வாழ்க்கையில அதே அபிஷேகம் உங்களுக்குள்ள வேலை செய்யும். நீங்களும் அதே யோர்தானத்தை, அல்லேலூயா, மரணத்தின் காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மரணத்தின் ஊடாய் நீங்கள் கடந்து செல்வீர்கள். அல்லேலூயா. ஆமென். பிசாசு பாவத்தை கொண்டு வருவோம். இந்த பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை கொண்டு வருது இல்லையா? இந்த மரணத்தின் காரியங்களை நீங்கள் ஜெயிக்கும்படிக்கு உங்களிடத்துல கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற மேண்டில் சால்வையை உங்க கையில கொடுக்குறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் யோர்தான்களை பிளகும். அபிஷேகம் பிசாசின் வல்லமைகளை, அவன் கிரியைகளையும் வகையறுக்கவும் அதை வெட்டவும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். அல்லேலூயா. உங்க தலையில இருக்கிற தலையெழுத்தை மாத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் இந்த தலையில இருக்க அபிஷேகம். அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் பெற்ற இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல பார்த்து பைபிள் சொல்லுது, அவன் வேறே மனிதனாய் மாறினான். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அபிஷேகம். அல்லேலூயா. அது மாற்று, உங்களை உருமாற்று. அல்லேலூயா. உங்களை கிறிஸ்துவை போல் மாற செய்யும். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவீர்கள். நீங்க அந்த சால்வை எடுத்து உடைக்கணும். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணமான ஸ்பிரிட்னு அதை எனக்கு காண்பீங்க, வெட்டுறேன். அல்லேலூயா. வெட்டுறேன். அதை நான் ஜெயிக்கிறேன். அதுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். அதை நான் மேற்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆவிக்குரிய ஓட்டத்துல அநேக எதிர்ப்புகள் உங்களுக்கு விரோதமா நிற்கும். அந்த எல்லா தடைகளையும் நீங்க உடைக்கிறதுக்கு கையில ஒரு சால்வையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இதுதான் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தின் ஒரு காரியம். பழைய ஏற்பாடுல ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு இருக்கு. வருஷம் யாத்ராகமம் 17வது அதிகாரம். யாத்ராகமம் 17வது அதிகாரம். செங்கடலை பிளந்து ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க மோசே தலைமையில வராங்க. வரும்போது முதல்ல ஒரு சண்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் சண்டை பாத்திருக்கீங்களா? நீங்க முதல்ல ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஒரு முதல் சண்டை நடக்குது இல்லையா? இந்த சண்டை எப்படி போடுறாங்க பாருங்க. 17வது அதிகாரம் 8வது வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் அப்படின்ற ஒரு சந்ததி அல்லது ஜாதி இல்லையா? 9வது வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்கு மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். மலை உச்சினா என்னன்னு தெரியணும், தேவனுடைய கோல்னா என்னன்னு தெரியணும், அதை பிடிச்சு நிக்கிறதுனா என்னன்னு தெரியணும். அல்லேலூயா. நீ போய் யுத்தம் பண்ணுன்னு யோசுவாவை சொல்றது, யோசுவா யாருன்றது தெரியும். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு யுத்தம் நடக்க போது நமக்கு விரோதமா ஒரு அமலேக்கியர் எழும்பி நிக்கிறாங்க. நம்ம கானானுக்கு போகாதபடிக்கு தேவன் நம்மை அழைத்த
இடத்திற்கு நாம் போகாதபடிக்கு நம்மை தடை பண்ணுகிற ஒரு ஆவிதான் அமலேக்கியர் இல்லையா? இந்த ஆவியை நாம் ஜெயிக்கணும். இதை ஜெயிக்கிறதுக்கு நம்ம தான் மோசே இல்லையா? இதை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் இல்லையா? நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை முதல்ல மோசே பண்ணுகிறார். அது என்னது? மலை உச்சியில் போய் நிற்கிறார். என்ன பண்றாரு? மலை உச்சியில போய் நிற்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இந்த இடத்துல வாசிங்க 10வது வசனம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அவனை கூட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். யோசுவா கீழே சண்டை போடுறாரு. ஆனா மோசே மாம்சத்தோட ரத்தத்தோட இங்க சண்டை போடல. நம்மள மாதிரி. அல்லேலூயா. நம்ம அதே மாதிரி மாம்சத்தோட ரத்தத்தோட சண்டை போடக்கூடாது. மலை உச்சிக்கு மலை ஏறணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பாதத்தில் உட்காருதல் தான் மலை ஏற. சீனாய் மலையில சீனாய் மலை தனிலே இறங்கி வந்தவரே. கரெக்டா? சீனாய் மலையில போய் மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக காத்து கொண்டிருக்கார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல போய் நிக்கிறது தான் மலை உச்சி கொடி முடியில் இருக்கிறது. கைகளை சொல்லாமே. நீங்க அவர் சமூகத்துல போகாம ஜெயிக்க முடியாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. எலியா பண்ண முதல் தப்பு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய சமூகத்துக்கு அவன் ஓடல பாருங்க. வனாந்திரத்துக்கு ஓடலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சூறை செடி கீழே போறான். அர்த்தம்? நிழல் தேடி போறான். கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போறான். தூங்குறதுக்கு இடம் தேடுறான். ஜெபிக்கிறதுக்கு இடம் தேடல, தூங்குறதுக்கு இடம் தேடுறான். பயப்படுகிறவர்கள், டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க தனியா ஒரு இடத்துல போய் உட்காரணும்னு சொல்றோம். வனாந்தரமான ஒரு ட்ரை பிளேஸ். அவங்களே ட்ரையா இருப்பாங்க. ட்ரை பிளேஸ்ல போய் உட்கார்ந்து கத்து சொல்றாரு, நீ ஏசபேலுக்கு விரோதமாய் ஒரு யுத்தத்தை நடப்பிக்க வேண்டும் என்றால் நீ மலை உச்சியில் ஏற வேண்டும். கையில தொழிலே சொல்லாமா? எத்தனை பேர் மலை உச்சி ஏறுறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துல ஏறுறீங்க? அல்லேலூயா. ஆமென். யார் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல போய் நிப்பா? கைகள்ல சுத்தமுள்ளவளா இருக்கும். அப்போ சில நேரங்களா நான் பாவியா இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், பாவத்துல இருந்துலாம் மனம் திரும்பிட்டேன். ஆனா அங்கங்க அப்பப்போ சில பாவங்கள் என்ன பண்ணிது மேற்கொண்டுருது. சினிமா படம் பாத்துடுறேன், தப்பான வீடியோவை பாத்துடுறேன், போகும்போது வரும்போது போஸ்டர்ல அசிங்கமான படங்கள் வருது, அதை பாத்துடுறேன். இச்சை உள்ளவனா நான் தேவனுடைய சித்தம் இல்லாத ஆசைகளை கொண்டு நான் சில காரியங்களை பண்ணிடுறேன். தேவன் சொல்லாத சில பிசினஸையோ வேலைக்கோ போய் ஜாயின் பண்ணி தேவன் சொல்லாத, தேவனுக்கு விரோதமாய் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத உறவுகள்ல போய் நான் சிக்கிக்கொண்டு இந்த மாதிரி காரியங்கள்ல இருக்கேன். நான் போய் மலை உச்சியில நின்று யுத்தம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா தோத்து போவீங்க. எப்படி ஜெயிப்பீங்க? உங்களிடத்துல பிசாசின் காரியம் இருந்துச்சுன்னா உங்களால ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வரான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணும் இல்லைன்னு கத்த சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை நீங்க என்ன பண்ணிடணும்? அறிக்கை செய்து அத கழுவி சுத்திகரிச்சிரு கர்த்தரோட சமூகத்துல. முதல்ல கர்த்தர் சமூகத்துல நீங்க மலை உச்சியில போய் உட்கார்ந்த உடனே பண்ண வேண்டிய ஒரு காரியம் சுத்திகரிப்பின் ஜெபம். அல்லேலூயா. மனம் திரும்புதலின் ஜெபம். மனம் திரும்பலன்னா மனம் திரும்புதலின் ஜெபம். மனம் திரும்பிட்டேன், ஆனா அங்கங்க சில கரைகள் ஊட்டிட்டு இருக்கு என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்துல. ஓகே, சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்க தாவே உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் இங்க செஞ்சேன், நான் மன்னிங்க, மனதார கேட்கிறேன், நான் மன்னிங்கப்பா, நான் கழுவுங்க, சுத்திகரிங்க. உங்களுடைய ஆலோசனைக்கு நான் செவி கொடுக்காமல் நான் இந்த காரியத்தை என் குடும்பத்துல பண்ணேன், நான் இந்த காரியத்தை பேசினேன், நான் இந்த கெட்ட வார்த்தை பேசி என் பையனை திட்டினேன், என் ஒய்ஃபை திட்டினேன், தகப்பனை திட்டினேன், மன்னிங்க, கழுவுங்கன்னு தேவனுடைய காட்லி சாரோ, தேவனுக்கு ஏற்ற துக்கத்தோடு நீங்க ஜெபம் பண்ணி
பாவத்தை நீங்க அறிக்கை செய்யணும். கைகளை தலையில சொல்லாமே நீங்க அறிக்கை செய்யும் போது அவர் நீதி உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு 1 சொல்லுது. அவர் உங்கள் பாவத்தையும் கர்மத்தையும் அவர் கழுவி சுத்திகரிக்கும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தாவீது சொல்றாரு, நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை உம்முடைய ஈசோப்பினால கழுவி சுத்திகரிச்சிருங்க. இது ஏன் நான் பேசிட்டு இருக்கேனே தெரியல. நான் யுத்தத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை முக்கியமா சொல்றாரு. மகனே, நீ ஒரு தப்பான உறவுகளுக்குள்ள போய் அந்நிய நுகத்துல போய் சிக்கி கொண்டாய். இதுல இருந்து நீ வெளியே வரணும். இந்த பாவத்தை அறிக்கை பண்ணு. அல்லேலூயா. ஆமென். நீ பிசாசோடு சில நேரங்கள்ல தேவனுக்கு விரோதமான மேரேஜ், தேவனுக்கு பிரியமில்லாத மேரேஜ், தேவனுக்கு பிரியமில்லாத லவ் ரிலேஷன்ஷிப் இல்லையா, நம்மளை யுத்தம் பண்ண விடாது. நீங்கள் பாவத்தோடு குடும்பம் நடத்திக்கிட்டு பிசாச எதிர்க்க முடியாது. புரியுதா? பின்னாடியே வருவான். நீ ஏன் ஆள் தானே, எனக்கு விரோதமா ஏன் சண்டை போடுற? நம்ம என்ன யுத்தம் பண்ணாலும் ஒண்ணுமே வாய்க்காது. ஏன்னா பிசாசுடைய பாவம் நமக்குள்ள இருக்கு, கீழ்ப்படியாம நமக்குள்ள இருக்கு. அப்போ நீ முதல்ல உங்களை கழுவணும், சுத்திகரிமே. கர்த்தர் இப்போ சொல்றேன், ஈசோப்பை வைத்து கொண்டு என் மகன் எப்போ அறிக்கை செய்வான், அவனை கழுவ ஆயத்தமா இருக்கேன், ஆயத்தமா இருக்கேன். அல்லேலூயா. எப்போ நீங்க கதவை தட்டுற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறீங்களோ உடனே உள்ள வந்து உங்களுடைய போஜனத்தை அவர் சாப்பிடுவாராம், அவன் என்னிடத்துல போஜனம் பண்ணுவான். அப்படிதான் இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இல்லையா? முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பாவத்தையும் அவர் எடுத்துப்பாரு, அப்புறம் அவருடைய ஜீவ விருட்சங்களை நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. நீங்க பாவ அறிக்கை பண்ணுகிற பிராக்டிஸ கொண்டு வரணும். அந்த அறிக்கை பண்ணிட்டு மறுபடியும் அதே பாவத்தை போய் செய்யக்கூடாது. ஒருவன் வாழ்வு அடைய வேண்டும் என்றால் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். புரியுதா? இப்ப தப்பான மேரேஜ் பண்ணிட்டேன், தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டேன், மேரேஜ் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், அந்த ரிலேஷன்ஷிப்பை தேவனுக்கு விரோதமான ரிலேஷன் அப்படியே கட் பண்ணிடும். கேக்குதா? ஹலோ. தப்பான ஒரு மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா யூ கேன் ஸ்டில் பி ஃப்ரூட்ஃபுல். நீங்க கழுவப்பட்டுலாம், சுத்திகரிக்கப்படலாம், உங்களோட மனைவி ரட்சிக்கப்படணும்னு சொல்றேன். புரியுதா? ஆமென். இமான் சொல்லிட்டாரு, நான் போய் டிவோர்ஸ் அப்ளை பண்றேன்னு அப்ளை பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு தவறான மேரேஜ், இங்க தேவனுடைய சித்தம் இல்லாமல் இச்சையினால் இழுக்கப்பட்டு தவறான மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், அதாவது மாம்சீகமான இதுக்கு பண்ணக்கூடாது. நீங்க அந்த பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தாவே அடுத்த ஸ்டெப் என்னன்னு தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்போ உங்களோட மனைவியை கர்த்தர் ரட்சித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆனா இதுல சில ஸ்பெஷல் கேசஸ் எல்லாம் இருக்கு. கர்த்தர் சில இடத்துல இதை இப்படி பண்ணுங்க, 1 கொரிந்தியர் 7 படி சில இப்படி பண்ணி சில இடத்துல போட்டுருக்கு. அவிசுவாசியான ஒய்ஃப் இல்ல அவிசுவாசியான கணவன் உங்க கூட இருந்து வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா வாழட்டும், இல்ல நான் பிரிஞ்சு போனோம்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா விட்டுருங்க, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ உன்னுடைய பரிசுத்த நடக்கையினால அவங்கள ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்றாரு. அப்போ there are 2 cases. நீங்க அவங்கள ஆதாயப்படுத்திக் கொள்ளவும் முடியும், 2வது அவங்களோடு போராடி கொண்டு இல்லாம பிரிஞ்சு போகிற வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுக்காக நீங்க இப்பவே ஒரு கன்க்ளூஷன் பிரிஞ்சு போனோம் அல்லது அவங்களை ஆதாயப்படுத்திப்பேன் கன்க்ளூஷன் வராதிங்க. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து அந்த காரியங்களுக்காக நீங்க ஸ்பெசிபிக்கா ஜெபம் பண்ண ஃபாஸ்டிங் இருக்கு. அப்போ அந்த காரியங்களை கர்த்தர் செய்வார். அதான் இந்த மாதிரி ஒரு டாபிக் உள்ள போனோம்னா இது ஒரு கிரே சப்ஜெக்ட் இல்லையா? இதுல நிறைய டீல் பண்ணணும், நிறைய கேசஸ், நிறைய ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொன்னுத்தையும் நம்ம என்ன பார்த்து இது பண்ணணும். 2 பேருடைய விசுவாசம் இதுல செயல்படும். ஒருத்தர் நீங்க இப்படி விசுவாசிச்சீங்களா, இப்படி பண்ணிருங்க அப்படி சொல்ல முடியாது. இதா அவர்களுடைய விசுவாசமும் அடிபடாம இருக்கணும், உங்களுடைய விசுவாசம். நீங்க 2 பேரும் தேவனோடு இணையணும். அதுதான் மேட்டர் இல்லையா? மேரேஜ் இஸ் அபவுட் 3 not 2. புரியுதா? தேவன் உங்களோடு கூட இணைஞ்சு காரியங்களை செய்யணும். ஓகேங்களா? இப்ப நல்லா கவனிங்க. பாவ அறிக்கை பண்ணிட்டீங்களா? இப்ப நீங்க இயேசு உங்களை கழுவி சுத்திகரித்தார் என்பதற்கான அத்தாட்சியை பெற்றுக்கொள்வீங்க.
இல்லையா? எப்போ பாவம் அறிக்கை பண்றீங்களோ உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம் மறுபடியும் வரும். அல்லேலூயா. இந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க டைம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போயிட்டு மீட்டிங் முடிஞ்ச பிறகு 51வது சங்கீதம் வாசிச்சு பாருங்க. கர்த்தாவே, நிலவரமான ஆவியை கட்டளையிடுங்க, என்னை விட்டு உங்களுடைய ஆவியை பிரிச்சிடாதீங்கப்பா, எடுத்துக்கொள்ளாது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தார். உற்சாகமான ஆவிய என் இருதயத்துல தாங்கும்படி செய். அல்லேலூயா. ஆமென். ஒரு உற்சாகம் வரும், ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. மோசே கர்த்தருடைய சமூகத்துல மலை உச்சியில் போய் நிற்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? இப்போ கர்த்தருடைய வாக்கின் கோல் கைகள்ல இருக்கு. ஆமென். கர்த்தர் அவனுக்கு முதலா தரிசனமாகி அவன் கைகள்ல இருந்த கோலுக்கு கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் அற்புதம் செய்யக்கூடிய திறனை கொடுக்கிறார், இல்லையா? இப்ப நம்ம கிட்ட ஒண்ணு கொடுத்தாரு. அது என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். 2 கொரிந்தியர் 1 இருக்கு. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ப்ராமிசஸ். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா 11வது அதிகாரம். ஐசையா chapter 11 verse number 4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து இருக்கா. அல்லேலூயா. அப்ப பூமி பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. இந்த பூமிய கர்த்தர் அவருடைய வாக்கு என்கிற வாக்குனா வேர்டு, இல்லையா? வாக்கு என்கிற கோல், இல்லையா? கோலினால் அடிக்கிறாராம். புரியுதா? இப்ப இந்த வாக்கின் கோலை நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் நம்ம கையில கொடுக்குறாரு, அதை நம்ம. இப்ப அந்த கோல் பேர் என்ன போட்டிருக்கு பாருங்க. 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோல் இருக்கா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் காட்ஸ் ராட், தேவனுடைய கோல். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய கோல். The rod of God is the word of God. Hallelujah. Amen. தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்ற வாக்கு தத்தங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண வாக்கு தத்தங்களை நீங்க வச்சு அதை எடுத்து கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை உயர்த்தணும். அல்லேலூயா. அந்த கோலை எடுத்து ஜபத்துல உயர்த்தும் போது, வாக்கு தத்தங்களை நீங்க உயர்த்தும் போது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு ஈஸியா போயிடலாம், சத்துருவை ஜெயிச்சு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? இப்ப நல்லா கவனிங்க. மோசே எரியும் உச்சடிக்கு வராம இந்த மலை உச்சிக்கு அவனால போக முடியாது. நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. யூ நீட் a divine encounter with God. அது நிறைய பேருக்கு இந்த ஜூம் மீட்டிங் மூலமாவோ உங்க தனிப்பட்ட வகையிலேயே கர்த்தர் பண்ணியிருக்காரு. நான் பாக்குறேன் நிறைய பேர் பண்ண அந்த டிவைன் என்கவுண்டருக்குள்ள வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு டச் இருக்கும், இல்லையா? அது பிசிக்கலாவோ இல்ல விஷன் திறக்கப்பட்டோ இதை ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கும். நல்லா கவனிங்க. அந்த எரிய முச்செடியின் காட்சியில தேவன் தான், இயேசுதான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி நீங்க 100% பிலீவ் பண்ணி வரீங்கல்ல, அந்த இடங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு பைபிள்ல இருக்கிற அநேக வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வசனங்களை கொடுக்குறாரு. புரியுதா? இப்ப நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க, கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கீங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியவையான. இது ஒரு வாக்கு தத்துவம். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, இது ஒரு வாக்கு தத்துவம். அல்லேலூயா. ஆமென். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, இது ஒரு வாக்கு தத்துவம். என் தேவன் தம்முடைய குறைவுகளை, என்னுடைய குறைவுகளை கிறிஸ்துக்குள்ள மகிமையை நிறைவாக்குவார், வாக்கு தத்துவம். புரியுதா? இந்த வாக்கு தத்தங்கள்லாம் உங்க கையில கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. அதனால கவனிங்க, கர்த்தர் பேசின வார்த்தைகளை என்ன பண்ணணும்? நீங்க எடுத்து ஜபத்துல, கர்த்தாவே இதை சொன்னீரே, இது செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி மன்றாடணும். You have to intercede. அல்லேலூயா. மன்றாடணும். கரெக்டா? இப்ப மன்றாடும் போது அப்போ என்ன ஆயிடுது? இவன் கை
தளர்ந்து போகுது. அதுக்குதான் 2 பேர் ஹெல்ப்பர் இல்லையா? அப்ப நீங்க ஜெபத்துல தனியா எவ்வளவு நேரம் சண்டை போட்டாலும் யூ நீட் எ பிரேயர் பார்ட்னர், பிரேயர் ஃபெலோஷிப். ஒரு நல்ல சர்ச் வேணும், ஒரு நல்ல யூத் குரூப் வேணும், நல்ல யூத் லீடர் வேணும், ஒரு நல்ல மெய்ப்பன் வேணும், ஜெபிக்கிற ஜெப தோழர்கள் வேணும். இயேசுவே ஜெப தோழர்களை வேணும்னு ஆசைப்பட்டு பெத்செமனே தோட்டத்துக்கு கொண்டு போறார். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இயேசுவே ஜெபம் பண்றதுக்கு வாங்கடா 3 பேர்னு கூட்டிட்டு போறாருன்னா அப்ப பாத்துக்கோங்க, நீங்களும் ஆரோனையும் ஊரையும் கூட்டிட்டு போகிறவர்களா. அல்லேலூயா. அத்தனை பேர் புரியுது? உங்க கை தளரும் போது இவங்க தூக்கி விடுவாங்க. புரியுதா? நீங்க எங்கேயாவது விழுறீங்க, ஜபத்துல குறைவாகுறீங்கன்னா இவங்களுடைய ஜபம் தூக்கும், ஹெல்ப் பண்ணும். புரியுதா? அப்ப நீங்க ஒரு சேனையா எழும்பி ஜெபிக்கும் போது கீழே யோசுவா வெட்டிக்கிட்டே இருப்பான். நீங்க கை எப்ப கீழே இறங்குதோ, தேவனை துதிக்கிற காரியம் எப்ப இறங்குதோ, தேவனை மகிமைப்படுத்துற காரியம் எப்ப இறங்குதோ, கர்த்தருடைய வார்த்தையை மேன்மையா பேசுற காரியம், மேன்மையா பார்க்கிற காரியம் எப்ப இறங்குதோ, அப்பெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சென்று சண்டை போடுகிறவர் மேற்கொள்ளப்படுகிறது நீங்க பாத்தீங்க. நீங்க யோசுவா அங்க மேற்கொள்ளப்படுகிறார் இல்லையா? ஏன்னா மோசே கை இறங்குது. பார்த்தாங்க 2 பேரு, 2 கல்லை வைங்கடா. அவன் 2 கல்ல ஒரு கல்லா, 2 கல்லை ஒரு கல் வச்சு அது மேல உட்கார வைங்க மோசே. அதான் அந்த கிறிஸ்துவாகிய கல் இல்லையா? கல்லுல உட்கார வச்சு மோசையோட கையை 2 பேரும் தூக்கி பிடிக்கிறாங்க. கோல் உயர்த்தப்படும் போதுனா யோசுவா மேற்கொண்டான், வெற்றி பெற்றான். அல்லேலூயா. பாருங்க, இது மலை உச்சியில மோசஸ் இருக்காரு, கீழே யோசுவா சண்டை போறாரு. இது அப்படியே தலை கீழா போட்டாதான் ஆவிக்குரிய யுத்தம். வான மண்டலங்கள்ல பிசாசோடும் அவனுடைய சேனைகளோடும் யுத்தம் நடக்குது. புரியுதா? வான மண்டலங்கள்ல யுத்தம் நடக்குது. யாரு யுத்தம் பண்ணிட்டு இருக்கா? இயேசு, நம்ம யோசுவா. கானானுக்குள்ள நம்மளை கொண்டு போகிற யோசுவா யாரு? இயேசுதான். அல்லேலூயா. ஜெஷுவா அப்படின்ற வேர்டுக்கு 2 மீனிங் இருக்கு. ஜோஷுவான்ற ஒரு மீனிங் இருக்கு, ஜீசஸ்னு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? நம்மளுடைய யோசுவா இயேசுதான். அவர் நின்று யுத்தம், அவர் நின்று ஜெயிக்கணும், வான மண்டல சேனைகளை அழிக்கணும்னா உன் கை உயர்த்து கொண்டே இருக்கணும். கர்த்தாவே ஹெல்ப் பண்ணுங்கப்பா, என்னோடு கூட நீ சொன்ன வாக்கு தத்தத்தை நீர் எனக்கு சொன்னீர், வா என்று சொன்னீர். நீர் என்னை தெரிந்து கொண்டீர், நீர் என்னை அழைத்தீர், நீர் என்னை 10:22 நீர் என்னை அழைத்தீர், நீர் என்னை வேறு பிரித்து எடுத்தீர். அல்லேலூயா. நீர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் என்னை அமர செய்து புழுதியிலிருந்து தூக்குனீங்க, குப்பையிலிருந்து உயர்த்திங்க, பயப்படாதே என்று சொல்லி கைகளை பிடிச்சு என்ன தூக்குனீங்க. அல்லேலூயா. ஆமென். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. சொல்லுமா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியா நவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எலியா கிட்ட வரலாமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல he is searching for a comfortable zone. வனாந்திரமான ஒரு இடத்துல சூறை செடியின் கீழே போயிட்டு அவன் போய் தூங்குறான். அப்படி தூங்கும் போது அவனை தட்டி எழுப்புகிற பரத்திலிருந்து ஒரு தூதன் வருது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா.
தட்டி எழுப்புகிற ஒரு தூதனை கர்த்தர் இன்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுப்புவாரா? அல்லேலூயா. ஆமென். பரத்துல இருந்து வர்றது ஒரு கிருபை. அல்லேலூயா. பரத்தில் இருந்து ஒரு வரும் ஞானம், பரத்திலிருந்து வரும் ஹெல்ப், சகாயம். அல்லேலூயா. யாருமே இல்லப்பா, எனக்கு யாருமே இல்லை ஹெல்ப் பண்றதுக்கு, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நீங்க சொன்ன மாத்திரத்துல வானத்திலிருந்து கத்த தூதர்கள் அனுப்புவார். அல்லேலூயா. ஆமென். அவன் என்ன பண்ணுகிறான்? சுட்ட அப்பத்தை, தழலினால் சுடப்பட்ட அடையையும் ஒரு கலசத்துல தண்ணியையும் கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா. இதுதான் அந்த மன்னா வார்த்தை இல்லையா? வேர்ல்ட். இவங்க மோசே கோலை உயர்த்துறாரு. இங்க எலியாவுக்கு கோல் இல்ல, வார்த்தை இல்ல. அதனால ட்ரை. யூ ஆர் ட்ரை பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் த வேர்ட் ஆஃப் காட். அப்பா, எலியா கிட்ட வார்த்தை இல்லையா? இல்லையே. எலியா ட்ரை ஆயிட்டாரே. புரியுதா உங்களுக்கு? நிறைய ஊழியக்காரங்க ட்ரை ஆயிடுவாங்க, புரிஞ்சுக்கீங்களா? அல்லேலூயா. அவங்க ட்ரை ஆயிட்டாங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிடும். அவங்க ட்ரை ஆயிட்டாங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. இப்ப அவர்களுக்கு கர்த்தர் மன்னாவாகி அவருடைய வசனத்தை அனுப்புவார். அல்லேலூயா. ஏசாயா 55, ஏசாயா 55, ஐசியா சாப்டர் 55 verse number 10 and 11. மாரியும் 10வது வசனமும் 11வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து. அப்ப ட்ரையா இருக்கு பூமி, பூமிய வெட் பண்ணணும், நனைக்கணும் இல்லையா? அதுக்கு தேவன் வானத்திலிருந்து பனியையும் மழையையும் எப்படி அனுப்புறாரோ அதே மாதிரி 11வது வசனம் அப்படியே வாசிக்கிறேன். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும். அல்லேலூயா. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து வனாந்தரமான ஒரு இடத்துல ஃபாஸ்டிங்ல இருக்காரு. 40 நாள் முடிஞ்ச பிறகு இயேசு கிறிஸ்து சோதிக்கும்படி பிசாசு, சோதனைக்காரன் போட்டிருக்கு இல்லையா? பிசாசு எழும்பி வந்து இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இயேசு சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, பைபிள் வார்த்தையினால் பிழைப்பான், நியாயபுரமான வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லல. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப என்ன அர்த்தம்? நியாயபுரமான வார்த்தைக்கும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன பிரதர் சொல்றீங்க? ரெண்டுமே தேவனுடைய வார்த்தை தானே. நியாயபுரமான இல்ல பைபிள் வார்த்தை இங்க இருக்குல்ல, 31,173 வசனத்தை உங்க கையில ஜெராக்ஸ் காப்பியா கொடுத்துருக்காங்க. இந்த வசனத்துக்கும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்திற்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். இந்த வசனம் எழுதப்பட்ட வேதம் உங்க கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் ஆனா இன்னைக்கு உங்களோடு கூட ஏசாயா 55:11 இந்த வசனத்தின் மூலமா தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுல, இந்த வார்த்தை தான். புரியுதா? இதான் ரேமா வேர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு தேவையான ஒரு வசனம். பிசாசோட யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துவார். அந்த வசனத்தை ஜபத்துல சொன்ன உடனே உடையும், டமால் டமால்னு உடையும். அல்லேலூயா. அசாமுக்கு நாங்க போயிருந்த போது 2 டீமா போயிட்டோம். பாஸ்டர் ஒரு டீமோட போயிட்டாரு, நான் ஒரு டீமோட போயிட்டேன். அப்போ பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் இங்க வான மண்டலங்களின் சேனை, நாங்க இருக்கிற இடத்துல வான மண்டலின் சேனை உடையவே இல்ல பாஸ்டர், அந்த சைடு உடஞ்சிச்சா கேட்டேன். இப்போ உடையாம ரொம்ப கஷ்டப்பட்டுன்னா இன்னும் கர்த்தர் ஏசாயால ஒரு வசனம் ப்ராஃபட்டிக்கா என்கிட்ட சொன்னாரு. அந்த வசனத்தை நான் எப்போ அறிக்கை பண்ணி ஜபம் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ அங்க இருக்கிற ஸ்பிரிட் எல்லாம் அலகழிக்க ஆரம்பிச்சிச்சு. அங்க உடையுது. இதா ப்ராஃபட்டிக்கா பர்டிகுலர் டைம்ல கர்த்தர் அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணுவார் வாயிலிருந்து. புரியுதா? அந்த சிங்காசனத்திலிருந்து சத்தங்களும் மின்னல்களும் இடி முழக்கங்களும் உண்டாயின. இந்த சத்தம் கர்த்தருடைய சத்தம் மனாந்தரங்களை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் லீபனோனின் மரங்களை முறிய பண்ணும் இல்லையா? பெண்மான்களை ஈனும்படிக்கு செய்யும் தான் அந்த சத்தம். கர்த்தர் ப்ராஃபட்டிக்கா பைபிள் வேர்ஸ் எடுத்து உங்க கூட பேசுவார். புரியுதா? உங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பேசுவார். அல்லேலூயா. அதான் இப்ப நான் மறுபடியும் சொல்றேன்.
சீஷர்கள் படகுல கடந்து செல்றாங்க. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துதான் படகுல 12 பேரை போட்டு கூட்டின்னு போறாரு. இப்ப நடுவுல காற்று, கடல் இதெல்லாம் பிசாசு கொண்டு வரானா நல்ல கவனிங்க. இயேசு கூட இருக்காரா? இயேசு யாரு? தேவனுடைய வார்த்தை. கூட இருக்காரா? கூட இருக்காரு. ஆனா எப்ப அவர் எழுந்து நல்லா போட்டு அவர் எழுந்தருளி பேசுறாரோ அப்பதான் உடையுது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பாருங்க, உங்க படகுல இயேசு இருக்காரு. உங்களோடு கூட கர்த்தர் பேசும்போது அதே வார்த்தையை நீங்க பிடிச்சு அதை அறிக்கை செய்யும் போது அல்லேலூயா. அது சொல்றாரு கர்த்தர் புதிய ஏற்பாடுல, நீ எதை கட்டவிழ்க்கிறியோ அது 2ஆம் வானத்துல கட்டவிழ்க்கப்பட்டு, நீ எதை கட்டுகிறியோ அது 2ஆம் வானத்துல கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்ப நீ உன் வாயை திறந்து பேசணும். வாய் நன்மையினால் நிரப்பு. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே வாய் முடினே ஜெபம் பண்ணுவாங்க. வாய் கொஞ்சம் கூட மூவ் ஆகாது. மனசுக்குள்ளேயே பண்ணிட்டேன். எப்பயோ ஏதோ சர்ச் இதுல இருக்கீங்க, ஆபீஸ்ல இருக்கீங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, அப்படி மனசுக்குள்ள ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு, ஃபைன் தான். ஆனா எப்பவுமே அதுவே டாஸ்கா இருக்க கூடாது. புரியுதா? ஜெபம்னால என்ன? தேவனோடு பேசுவது. தேவனிடத்தில் மனசுல வார்த்தை நினைப்பது இல்லை ஜெபம். பேசுவது, அவரோடு உறவாடுவது, பிசாசை கடிந்து கொள்வது. இல்லையா? நல்லா கவனிங்க. வாழ்க்கையில வாயை திறந்து ஜெபம் பண்ற அனுபவம் இருக்கும். உங்க வாழ்க்கையில வாயை திறந்து வசனத்தை அறிக்கை செய்கிற ஒரு அனுபவம் இருக்கும். என்னோட பர்சனல் பைபிள் ரீடிங்ல இன்னைக்கு ஒரு வசனம் வாசிச்சேன். இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமா உங்க வாயில முதல்ல என்ன இருக்கு? உங்க வாயில இருக்கா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கு இந்த வசனம். ரோமர் 10:8. இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமா உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. இது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இப்போ வாயை திறந்து ஜெபம் பண்ணும். வாயை திறந்து பைபிள் ரீட் பண்ணி உங்க காதுகள் இந்த வசனங்களை கேட்கணும். இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இதான் யுத்தத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அல்லேலூயா. தேவனுடைய கோல் வசனம் இதை எடுக்கணும். கர்த்தர்கிட்ட இருந்து ப்ராஃபட்டிக் வேர்டு புறப்பட்டு வரும். புரியுதா? அந்த வேர்டை வச்சு அடிக்கணும் ஸ்பிரிட்ட. அல்லேலூயா. அப்போ அவன் விழுவான். அவன் 5 கல் இருந்துச்சு யாருகிட்ட? தாவீது கிட்ட. ஆனா ஒரு கூழாங்கலை வச்சு கோலியாத்தை அடிச்சிட்டான். புரியுதா? அந்த ஒரு கூழாங்கலை கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. 5 கல்லையும் யூஸ் பண்ணல. உங்ககிட்ட 31,123 வசனம் இருக்குது. அல்லேலூயா. பைபிள்ல மொத்தம் 31,000 வேர்சஸ் இருக்கு. எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேணாம். கர்த்தர் உங்ககிட்ட ஒரு வசனம் இருக்கும். அவர் வாயிலிருந்து ஒரு வசனம் வரும்பா. நீங்க ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் நினைப்பூட்டுவார். நீங்க ஜெபம் பண்ணும்போது திடீர்னு நீங்க சர்ச்சில் ஜெபம் பண்ணீங்கன்னா பாஸ்டர் மூலமாவோ அங்க வர்ஷிப் லீடர் மூலமாவோ ஒரு வசனம் ப்ராஃபிட்டிக்கா உங்க காதுகளுக்கு விழும். அதை அப்படியே புடிச்சு வெட்டினீங்க, ஈஸியா வெட்டிடலாம். அல்லேலூயா. ஒண்ணுமே இருக்காது, வனாந்தரமா இருக்கும். 1000 பேர் உங்களுக்கு விரோதமா வந்து நிற்பான். திடீர்னு ஒரு பச்சை தாடை எலும்பு உங்க கையில கொடுக்கப்படும். அல்லேலூயா. வசனம் ஆமே எடுத்து அடிச்சு 1000 பேர் அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம். 1000 ஸ்பிரிட் அடிச்சிடலாம். அல்லேலூயா. ஒரே கூழாங்கலை வச்சு. ஆமென். ஒரே கூழாங்கல். கோலியாத்து அவன் கூட இருந்த பிலிஸ்திய சேனை எல்லாம் அவுட். ஒரே கூழாங்கல். அல்லேலூயா. புரியுதா? அதான் அந்த ப்ராஃபட்டிக் வேர்ட். அல்லேலூயா. ஆமென். அந்த ப்ராஃபட்டிக் வேர்ட உங்க கவனாகிய ஜபத்துல போட்டு சுத்தணும். அல்லேலூயா. சுத்தம் தான் சத்துரு அடிபட்டு போவான். அப்படின்னு சொல்லாம இந்த அப்படியே வாசிக்கிறேன். அப்படியே உன் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துல. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தை அமைச்சார்னா அது வெறுமையா திரும்பாதான். இது என்ன பண்ணும்? அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. ஆமென். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்ன ரிலீஸ் பண்ணிட்டாரு. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நடைபெற்றே ஆகணும். ப்ரொவைடட் அந்த கூழாங்கல்ல எடுத்து உங்க கவன்ல சுத்தணும். அந்த வார்த்தை நீங்க அக்செப்ட் பண்ணணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை நீங்க எடுத்து வாக்குத்தத்தமா எடுத்து கர்த்தாவே சொன்னீரே செய்யப்பா செய்யப்பா. சில நேரத்துல பிசாசு விரோதமா சில வார்த்தைகள் வரும் இல்லையா? பிசாசு விரோதமா சில டக்குன்னு ஏதோ ஒரு வேர்ஸ் எனக்கு ஞாபகம் வர வேண்டிய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் இல்லை
இப்படி குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையா. இந்த வார்த்தை திடீர்னு பிசாசு தத்தும் போது ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுவார். அத சொன்ன உடனே அந்த ஸ்பிரிட் என்ன ஆகும்? பைண்ட் ஆகும். இந்த வசனம் ரொம்ப நார்மலான எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே, அந்த இடத்துல அது சொல்லணும். அது சொல்லும் அந்த ஸ்பிரிட் அடிக்கும். புரியுதா? வசனத்தினால கர்த்தர் விடுதலை தருவார். அந்த பட்டையும் வார்த்தையும் பட்டையும் ஆவியின் பட்டையும் வார்த்தை. அல்லேலூயா. இந்த கோலை எடுத்து அவன் உயர்த்துறான் பாருங்க. இப்ப எலியா நல்லா கவனிங்க, ஓட முடியல, சோர்ந்து போயிருக்காரு. ஆவிலையும் சோர்வு, சரீரத்திலையும் சோர்வு. சாப்பிட்ட பிறகு அந்த தூதன் தட்டி எழுப்பி சொல்றான், தம்பி போதும் ஏந்திரி, ஓட்டம் பெரிது. அல்லேலூயா. உங்களோட ஆவிக்குரிய ஓட்டம் பெரிது. இப்போ எழும்பி நடந்தான் பாருங்க. 40 நாள் இரவு பகலும் எதையும் சாப்பிடாம நடக்கிறான். அல்லேலூயா. That word will make you walk. That word will make you run. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஓட்டத்துல தேவனிடத்திலிருந்து வருகிற ரேமா வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால மனிதன் பிழைப்பான். அல்லேலூயா. எங்க போறாரு தெரியுமா எலியா? தேவனுடைய பர்வதத்துக்கு நேரா போய் மலை உச்சியில போய் புகையில போய் உட்கார்றாரு, கர்த்தர் பேசுறதை கேட்கறதுக்காக. அல்லேலூயா. ஆமென். மோசே மலை உச்சியில ஏறினது போல தேவனுடைய பர்வதத்துக்கு எலியா ஓடுறான் பாத்தீங்களா? அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாதபடி உங்களுக்கு சோர்வுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும், பயம் இருக்கும், இயேசபேலுக்கு விரோதமான மிரட்டல் உங்களுக்கு விரோதமா நிற்கும். நான் சொல்றேன், உன்னதத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும். அல்லேலூயா. வானத்திலிருந்து தூதர்கள் வருவாங்க. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் அனுப்புவார். ஆமென். சுட்ட அப்பங்களை உங்க கையில எடுத்து வந்து கொடுப்பாரு. அந்த வேர்டு, மோட்டிவேட்டிங் வேர்டு, அந்த ரேமா வேர்டு வரும். அப்ப நீங்க எழும்பி ஜெபம் பண்ணுகிறது உதவியா இருக்கும். அது எழும்பி தேவனுடைய பர்வதத்துக்கு ஓட உங்களுக்கு உதவி செய். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆமென். இந்த ஜூம் மீட்டிங்கை கர்த்தர் அந்த மாதிரி அநேக பேருக்கு மாத்தணும்ன்றதுதான் என்னுடைய விஷயம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜூம் மீட்டிங்க இந்த வானத்தின் சுட்ட அப்பமா மாத்தணும். அல்லேலூயா. நொடிஞ்சு போன மக்களை இந்த ஜூம் மீட்டிங்ல உட்கார வச்சு கேட்க வச்சாங்கன்னா அவர்கள் எழும்பி தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக ஓடும். அல்லேலூயா. இந்த ஜூம் மீட்டிங் கலசத்துல இருக்கிற தண்ணி மாதிரி அநேக பேருடைய தூக்கத்தை தெளிக்கணும். அல்லேலூயா. அவர்களை எழும்பி ஓட பண்ணும். இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த விஷயம். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அந்த கூழாங்கலை எடுங்க. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு வாக்குத்தத்தமே கொடுக்கலையா? கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து வாக்குத்தத்தை வாங்குங்க. அல்லேலூயா. அப்பா கூட பேசு, எரிய முச்செடியின் அனுபவத்துக்குள்ள என்ன கொண்டு போங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்கப்பா, மலை உச்சில ஏறி நிக்கிறேன், என் குடும்பத்துல நிற்கிற எல்லா அசுத்த ஆவிகள், அமலேக்கியின் கிரியைகள், எல்லா மாம்சீக கிரியைகள், பலவீனப்படுத்துகிற கட்டுகள் உடையட்டும். எங்க அப்பாவை ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற ஆவி என்னன்னு காட்டுங்க. எந்த கோபத்தின் ஆவி செயல்படுதுன்னு காட்டுங்க. எந்த எரிச்சலின் ஆவி செயல்படுதுன்னு காட்டுங்க. அதன் பெயர்களை சொல்லுங்க. அந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபைகளை தாங்க. என் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன், என் கணவனுக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் வேலை ஸ்தலத்துல இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் மேனேஜர்களுக்காக ஜெபிக்கிறேன், என் வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆட்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வீட்டுல சண்டைகள் நடக்குது, அந்த வீட்டுல கொலை நடக்குது, அந்த வீட்டுல கஷ்டங்கள், துன்பங்கள், கெட்ட வார்த்தைகள் பேசுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன். அந்த இடத்துல செயல்படுகிற ஸ்பிரிட் என்னன்னு காட்டுங்க. அதை நான் ஜெயிக்கிறேன், அதை நான் மேற்கொள்ளுகிறேன், நான் வெற்றி பெறும்படியான கிருபைகள் எனக்கு தாங்க. கேளுங்க கர்த்தரிடத்துல. ருபாஷா கதட கதட கதடபா. அந்நிய பாஷையின் வரங்கள், யுத்தம் பண்ணுகிற யுத்த புருஷர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றக்கூடிய கிருபைகள் இறங்கி வரட்டும். எழும்பி நிற்கிற மயிலின் ஆவிகள், முருகனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ரிமாலா தூராமாலா ஷேகா டகட கதட கதடபா. எரி, தீபிடிச்சு எரி. ருபாலா ஷே தூமாலா ஷடா கட கதட கதட கதடபா. எரி லாதா டபாலா ஷேகா பலபா ருமாலா துடா கதடபுனா ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காதே போகட்டும், வாய்க்காதே போகட்டும். எழும்பி வெட்டி ரூதுடுபு ஷேகதலபா ருபாலா கடகதலபா ருமாலா ஷடகடகதடபா. எழும்பி வெட்டி அந்த முருகனின் கிரியைகளை வெட்டி ரேகாலபா ஷூராபாடகலபா ருதாடகலபா ரிபடகதடகதடபா. அக்கினி இறங்கி வரட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலே கர்த்தருடைய அபிஷேக எண்ணெய் பொழிந்தர்ல பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜெபிக்க முடியாமல் கட்டுகளில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிற
இருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஜப அபிஷேகம் அந்த எலிஷா மேல விழுந்த அந்த சால்வை விழட்டுமா ராபாலா ருபாலா காபாலா ஷிகாடகதலபா ருமாலா தூராமாலா ஷகடகதடபா. எழுப்புதலின் அக்கினி ஒவ்வொருவர் மேலையும் விழுகிறது, பற்றி பிடிக்கிறது. கண்கள் திறக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டாகட்டும். ஏதோ பிசாசுகளை பார்க்கவும், அவைகளை வகையறுக்கவும், அவை பகுத்தறிந்து வெட்டவும் கர்த்தர் கிருபை தருவீராக. வெட்டி வெட்டி ராகாபாலா மயிலின் கிரியைகளை வெட்டி ரிகாபாலா ஷே லோபோடா கடடகடடபா லிமாலா கபாலா தூராபா கடகலபா லோமா ஷாபாடா கடலபோ ரிபுலா ஷே ருபட கதர பட கதர பட கதரபா. எலியாவே, நீ சோர்ந்து போகிறது என்ன? யேசபேல் இதோ உன்னுடைய குடும்பத்துல யார் மூலமா வேணாலும் அவள் பேசி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்காக எழும்பி தேவனுடைய பர்வதத்திற்கு நேராக இரவும் பகலும் நீ ஓடு. லீ பா டா 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 பா லீ பா கா தோ லே பை ருமாலா தூரா பட கதடபா. இந்த வைராக்கியம் எங்கே மகளே? இந்த வைராக்கியம் எங்கே மகளே? கர்த்தருக்காக எழும்பி யுத்தம் பண்ணுகிற தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற தெபோராலே எழும்பி யுத்தம் பண்ணு. ரிகே ஷாகாலாபா ருமாலா தூராபாகாலாபா. கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று எழுந்திருக்கிறபடி லிபிகடபாலபா ருபாலா கடகடடபா லிபுகபாலா ஷகடகலபா டிபாலா கடகடடபா. அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது. சகல தடைகளை உடைக்கிற ஜப அக்கினி இறங்கி வருகிறது. குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருள்களை வெட்டி விரோதமாய் உன் தேசத்துல செயல்படுகிற ஆவிகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி அதை மேற்கொள்ளு, யுத்தம் பண்ணி அதை மேற்கொள்ளு. தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ரீபாலா ருமானா தூராபாலாபா ரிபாலா கடகடடபா ஷேகே பெலிபி ருமாலா ஷே ருபடகதர பலகதர பலகதர பலகதரபா ரிமாலா கடகடடபா. துரைத்துனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு விரோதமாய் உனக்கு யுத்தம் உண்டு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல மகனே மகளே. ரூமா ஷே லிபாலா கபாலாபா ருகாதாலாபா ரிபிகபாரகதடபா ரிபேலேபேரேகதிடபே. எல்லா தூமாஷின் பற்கள் ஒட்டிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அதன் ஆயுதங்கள் ஒட்டிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். எரி தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி. தோ ராபாகாலாபா. கடைசி காலம் உனக்கு எரியேசுவின் நாமத்தினால எரிமா தோரோபோ ரிபோலா தூரா கடகடகடகடகடகடபா. கர்த்தருடைய சமூகத்தில் அனுதினமும் உட்கார்ந்து மலை உச்சியில் எப்படி மோசே போய் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்கினானோ அதே போல உட்காரு மகனே. கர்த்தருடைய சமூகத்துல உட்காரு மகளே. ரீபாலா தூராபாலாபா லிகபாலா தூராமா கதா டக 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 டடபா. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து காரியங்களை விசாரி. தாவீதை போல நான் யுத்தத்திற்கு போகலாமா? நான் எப்படி செய்ய வேண்டும்? எப்படி நான் யுத்தம் பண்ண வேண்டும்? எங்கே போக வேண்டும்? யாரை நான் இணைந்து செய்ய வேண்டும்? செய்யுங்கப்பா, காட்டுங்கப்பா, ரக்காலாபா அப்படின்னு கேளுங்க. லே தூராபா ருமாலா தூராபாலாபா வியாதியின் கட்டுகள், பலவீன கட்டுகள் ஒட்டையிட்டு வெளியில ஒட்டையிட்டு வெளியில உட்டைக்கப்பட்டு ரபாலா தூராமாலாபா ஷிகபடகதடகதடகதடகதடபா மாலாபா டாதாடாபா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூறுகளை உட்டை தெரிகிற கர்த்தர் ரீபாலா தூராமாலாபா ருகாதோலாபா கடகதடபா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அந்த வாக்குத்தத்தத்தின் கோலை எடு. லீ பாகாலாபா. நீ மேற்கொள்ளுவதில்லை, நீ மேற்கொள்வதில்லை. பிசாசை பார்த்து பேசு. லேகா பாலாபா ருதுடு கடகடகடகடபா. அமலேக்கினே, நீ மேற்கொள்ள முடியாது, நீ மேற்கொள்ள முடியாது. ஏதோ என் கைகள் உம்மை நோக்கி உயர்ந்திருக்கும், என் கைகள் உம்மை நோக்கி உயர்ந்திருக்கும். ரிபாலாபா டகதலபா. உன்னதத்தின் மகிமை தூரி காலாபாதாரபா. கர்த்தருடைய சிங்காசனம் ஏதோ திறந்திருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து அனுகூலங்களும் கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டு வரட்டும். ரீபாலா ஷேபாடாகாலாபா. உயிரை பிறப்பிக்கிற தேவனுடைய சத்தம் தாராபாகாலாபா. வனாந்தரங்களையும் அக்கினி ஜுவாலைகளையும் பிளக்கிற கர்த்தருடைய சத்தம் ரீகாலாபா இறங்கி வரட்டும். தேவனே, விரும்பினதை செய்யும், விரும்பினதை செய்யட்டும். வெறுமையா திரும்பாதது வசனம். ரிபாலா ஷேகா டகபாலா ருபாலா கடகடகடகடகடபா. இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி, இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா சோர்வுகள், பலவீன கட்டுகள் உடையட்டும். சிந்தனையை அசுத்தப்படுத்துகிற எல்லா தப்பான சிந்தனைகள் எரியட்டும். பாவ அறிக்கை
உடன்படிக்கை பண்ணுகிற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு நீ தருவீராக தருவீராக. உயிர் மீட்சி உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஓட்டத்துல திறம்பட ஓட கர்த்தர் திராணி உள்ளவர்களாய் நிற்க பண்ணும். ஏதோ அவர்களை நடக்க பண்ணும், அவர்களை ஓட பண்ணும். தேவனே, கட்டுகள் யாவும் உடையட்டும், மரண கண்ணிகள் உடையட்டும், சகல மரணத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால ஒட்டிக்கப்படுவதாக. சகல கட்டுகள் உடையட்டும்பா, சகல கட்டுகள் உடையட்டும். எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகளை சபிக்கிறேன், பிறப்பிடுத்துகிறேன். தேவாக்கினி இறங்கி வரட்டும். Jesus name I pray. Amen. Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. போன மீட்டிங் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணல, நான் பண்றேன், இப்போ பண்ணிடுறேன். இந்த மீட்டிங்கையும் உங்களால முடிஞ்சதுன்னா யூடியூப்ல நீங்க மறுபடியும் இன்னொரு வாட்டி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.